சூடான சாதத்துல இந்த குழம்ப கொஞ்சம் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். 1 வாரம் ஆனாலும் கெட்டுப் போகாது. செட்டிநாடு ஸ்டைல்ல ஒரு சூப்பரான வெந்தய குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா, ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய கொஞ்சமா சுடு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா ஒரு சின்ன கடாயில 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் முதல்ல வறுத்துக்கோங்க. வெந்தயம் லைட்டா நிறம் மாறி வரும்பொழுது 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்ப இது ரெண்டுமே நல்லா அப்படி பொன்னிறமா இந்த மாதிரி நிறம் மாறி வரணும். அதே சமயத்துல கருகிடக்கூடாது. ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பு பவுடரா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க. அடுத்ததா ஒரு மண்சட்டி இல்லைன்னா கடாயில 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்பொழுது 100 கிராம் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்து செய்தோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க முதல்ல. இப்போ சின்ன வெங்காயம் 1/4 கிலோ தோல் உரிச்சிட்டு கழுவிட்டு 2ஆ கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி அப்படியே நிறம் மாறி வரணும். இப்போ தக்காளி 2 கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி இந்த மாதிரி வந்த பிறகு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி இல்லைனா கடையில் விற்கக்கூடிய குழம்பு மிளகாய் பொடி கூட பயன்படுத்திக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு எல்லாமே நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலே நல்லா அந்த மசாலா எல்லாம் வதங்கி வந்துச்சுன்னா குழம்பு நல்ல திக்காவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ ஊற வச்சிருந்தோம்ல புளி, அதை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அந்த சாறை இது கூட சேர்த்துக்கோங்க. மறுபடியும் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இதில் நம்ம ஒரு தேங்காய் பால் சேர்க்கணும். அதற்கு மிக்ஸி ஜாரில் இந்த சைஸில் ஒரு 8 பல்லு தேங்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாகவே சோம்பு, 5-6 பல்லு பூண்டு சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்தா அந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் குழம்பு கொதிச்சு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்தயம் சீரகம்லாம் அரைச்சி வச்சோம்னால அந்த பொடியை சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்துடக்கூடாது. எல்லாத்தையும் சேர்த்துட்டோன்னா அப்படியே கசக்கிற மாதிரி ஆயிடும். ஜஸ்ட் 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். ரொம்ப நிறைய சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக கசக்கும். இந்த பவுடரை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் வெந்தய குழம்பு செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அப்போ இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் புளிசாதம் செய்யும் போது கூட கடைசி அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்கட்டும். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. அவ்வளோதான். மணக்க செட்டிநாடு ஸ்டைல் வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா தேவாமிர்தமாக இருக்கும். இந்த குழம்பு 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.